எல்லோருக்கும் வணக்கம். என்னால் ஒரு 3 நாள் வீடியோ போட முடியலைங்க. டியூ டு சம் பர்சனல் ஒர்க். என்னோட நேட்டிவ் போயிட்டேன். ஸோ அதனால் வீடியோ போட முடியல. ஸோ நான் இந்த இருந்த ஒரு பழைய நியூஸ் ப்ளஸ் இப்போ அந்த புது நியூஸ் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் பேக் டு பேக் நிறைய வீடியோ வரும், நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, நம்ம நேராக விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஐடிசிங்க. ஸோ ஐடிசி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நான் வீக்லி சார்ட்டில் போட்டிருக்கேன். ஒன் டேவை மாற்றிடுவோம். 29th பார்த்தீங்கன்னா ஐடிசி ஒரு ஜம்ப் கொடுத்துச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடிசியோட ப்ரைஸை வந்து சிகரெட் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அழகாக இருக்குது பாருங்களேன், சார்ட்டு பார்த்தாலே கரெக்டாக ஒரு 2 ஷூட்டிங் ஸ்டார் சம்திங் அந்த மாதிரி ஒரு ஹேண்டிஸ்டிக் பேட்டர்ன் போட்டுட்டு பயங்கர செம்பு நியர்லி 300 அந்த இதில் இருந்து 305 வந்து 3117 போயிட்டு இப்போ 315 கிட்ட அரௌண்ட் சுற்றிக்கிட்டு இருக்கு ஐடிசி. ஸோ இது ஒரு நியூஸ், அதாவது அவங்க சிகரெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் வந்து அவங்க ஒரு சாக்லேட் வச்சுருக்காங்க, அதாவது லக்ஸரி பிராண்ட். அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபேபலா அப்படின்ட்டு. ஸோ அதை என்ன பண்ண போகிறாங்க, அதோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 இயரில் வந்து இது வந்து 10 இயர்ஸ் ஆச்சு இது வந்து. ஸோ இது வந்து இது வந்து இன்னும் 50% நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து லக்ஸரி சாக்லேட்டோட மார்க்கெட் வந்து 20% per இயர்லி வந்து க்ரோத் ஆகுதான். அதுவும் போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லக்ஸரி பிராண்டுக்கு வந்து பயங்கரமாக ஒரு சேல்ஸ் நடக்குது. ஐடிசி ஹோட்டல் வேறு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ஹோட்டலில் ப்ரீமியம் பிராண்டடு வந்து இது ஒரு நல்ல பொசிஷனிங் பண்ணலாம், கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மேபி இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒரு அவங்களோட நல்ல ஒரு செக்டார் தான், நல்ல ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அவங்க சைடில் ப்ரைஸில் ஆல்ரெடி இம்பேக்ட் நமக்கு தெரியுது. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு இன்னும் ஃபர்தராக அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் வந்து சிக்மா அப்படின்னு ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இருந்தாங்க, சிக்மா அட்வான்ஸ்டு சிஸ்டம் அப்படின்ட்டு. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஜம்ப் பாருங்கள். இதுவும் வீக்லி சார்ட்டில் தான் இருக்குது, நான் டேயில் மாற்றிக்கிறேன். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜம்ப், ஸ்மால் கேப் தான். பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த 1 வீக்லேயே கிட்டத்தட்ட பயங்கரமாக ஜம்ப் ஆகிட்டு இருப்பார் இந்த 1 வீக்கில். ரீசன் என்ன, இவங்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏரோஸ்பேஸ் காம்பனண்ட் இருக்குல்ல, அது ரிலேட்டடான ஒரு கம்பெனி. இவங்க வந்து ரோல்ஸ் ராயல்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு அந்த ஏரோஸ்பேஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட், 7 years அக்ரிமெண்ட் 3800 கோடி போட்டிருக்காங்க. ஸோ 7 yearsல 3800 கோடிக்கு இவங்க வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, ஹை ப்ரிசிஷன், அதுக்கப்புறம் சேஃப்டி கிரிட்டிக்கல் காம்பனண்ட் அண்ட் அசம்பிள் பண்ணி கொடுக்குறோம், எல்லாமே சேர்த்து பண்ணி கொடுக்குறோங்கிறாங்க. இவங்க நெட்ஒர்க் பண்ணி இந்தியாவில் இருக்குது, யூகேலேயும் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதோட இது வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இப்போ ஆல்ரெடி ஓவர் வேல்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160, 150, 140 கிட்ட இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறி போச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட மோர் தென் 100%, நியர்லி 100% கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்கில் கை வைக்கிறது ரிஸ்க்குங்க. பட் நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்கை மானிட்டர் பண்ணி வச்சுப்போம். நாளைக்கு ஃபியூச்சரில் இது டவுன் ஆச்சு அப்படின்னா மேபி நம்ம இதில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ், என்எஸ்சி வந்து 13 யூனிக் இன்வெஸ்டர் இருக்காங்க. இது வந்து ஒரு மைல்ஸ்டோன் தான். ஏன்னா அப்படின்னா நமக்கு வந்து டூப்ளிகேட்டோடு சேர்த்து நிறைய இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து 13 இண்டிவிஜுவல், மொத்தமாக 100 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கும், 150, 160 கோடின்னு சொல்கிறாங்க. அதில் 13 கோடி பேர் தான் இப்போ வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல இது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மொத்தமாக 25.7 கிளைண்ட் ஸ்பேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25.7 கோடி. அண்டு யூனிக் வைஸ் பார்த்தீங்கன்னா 13 கோடி வச்சுருக்கோம் நம்ம வந்து. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. இது பெருசு கிடையாது, இது ஒரு ஆரம்பம் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் இது மாதிரி நிறைய பேர் உள்ளே வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, மொத்தமாக வந்து ஆவரேஜ் ஏஜ் 33 அப்படிங்கிறாங்க. அப்புறம் பிலோ 30 வந்து 40% இருக்கிறாங்க ஓவரால் இன்வெஸ்டர். அப்புறம் 4 ஒருத்தர் வந்து உமன் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரெடிக்ஷனாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் 2 கோடி இன்வெஸ்டர் இருக்காங்களா, யூபியில் 1.5, குஜராத்தில் 1.1. ஃபாஸ்டஸ்ட்டாக எங்கே க்ரோவிங் ஆகுது பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் 7.9x க்ரோ ஆகிட்டு இருக்குங்க. மிசோரமில் 8.7x, அசாமில் 6.9x. பாருங்கள், தான் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு பற்றி தெரியல, பட் இது இது ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு தெரியுது. அதிகமாக மக்கள் வர வர இது எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல் தாங்க. எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாரித்து சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். பேங்க் ரிலேட்டட் நிறைய நியூஸ் இருக்குது, நம்ம எல்லாத்தையுமே இந்த ஒன்லேயே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காங்க.
ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் வந்திருக்கு, படிச்சிருப்பீங்க. பேங்க்ல வந்து வேலை இழப்பா அப்படின்ட்டு ஒரு பெரிய போராட்டம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இது வேலை இழப்பு இல்லை. பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைவேட் எல்லாமே சேர்த்து ஆட்டோமேஷன் பண்ணி ஃபினான்ஷியல் 2026 என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் 25 வந்து 1,440,000 பேர் இருந்திருக்காங்க. இப்போ 1,130,000 பேர் தாங்க இருக்கிறாங்க. நான் வந்து பப்ளிக் செக்டர் எடுத்துட்டு நினைக்கிறேன், இருங்க ப்ரைவேட் செக்டர் எடுத்து பார்க்குறேன். ஓகே, இப்படி பார்ப்போம். இது வந்து ஆக்சிஸ் பேங்க் கிட்டத்தட்ட 3,100 எம்ப்ளாயி வந்து கட்டு. பட் 400 பிரான்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் 3,100 பேரோட ஒர்க்கை கட் பண்ணி 400 பிரான்ச் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க எப்படி அவங்களோட ரிசல்ட் கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சிஸ் பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,340 எம்ப்ளாயி வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்பியில் வந்து 949 எம்ப்ளாயி. அதே மாதிரி டெக்னாலஜி வைஸ் என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட டெக்னாலஜி சைடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கும் சரி எல்லாமே ஏஐ அந்த இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எங்கே ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆப்ரேஷனை வந்து ஏடிஎம் மிஷின் வச்சுருக்காங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபுல் அண்ட் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. கேஒய்சி எல்லாமே ஆன்லைன் வீடியோ மூலம் பண்ணுறாங்க. லோன் ப்ராசஸிங்கும் ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி ஒரு பர்சனல் லோன் எடுத்தாங்க, இப்போ இல்லை ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக். அப்போவே பார்த்தீங்கன்னா வித்தின் 2 மினிட்ஸ் எனக்கு அமௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சுங்க. எல்லாம் ஆட்டோமேஷன் தான். எனக்கு சேலரி அக்கௌண்ட் இதில் இருக்கனால அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களால பண்ண முடிச்சு. இது ஹெச்டிஎஃப்சி இல்லை, எல்லா ப்ரைவேட் பேங்கும் பண்ணுவாங்க தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஆஃபீஸில் வந்து டேட்டா என்ட்ரி, கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்டிங், ரீகன்சிலிங், டாக்குமெண்ட் ப்ராசஸிங் இது எல்லாமே ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு ஏஐ யூஸ் பண்ணி. ஃப்ரண்ட் லைனும் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய நியூ ஃபியூச்சரில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் பண்ணி நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு கை கொடுக்கு அப்படின்ட்டு. நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ல வந்து இந்த சேர் பர்சன் சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அது 8 of 11, அதாவது 11ல் 8ல் வந்து சேர் பர்சன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பப்ளிக் செக்டர் பேங்க்கில். பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், யூனியன், பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன், அப்புறம் வந்து சென்ட்ரல் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ், மகாராஷ்டிரா யூகோ, பஞ்சாப் சிண்டிகேட் இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீட்டு வந்து ஃபில்லே ஆகலை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 3 நான்-எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் தான் இருக்கிறாங்களா இதுலனா பேங்க் ஆஃப் இந்தியா, யூகோ பேங்க், அப்புறம் வந்து இந்தியன் ஓவர்சீஸ். அவங்க கனரா பேங்க்ல வந்து ஒரு கிரைசிஸே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா கனரா பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க கனரா பேங்க் வந்து சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க. 27.14 ட்ரில்லியன் பண்ணுறாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய பப்ளிக் செக்டரில் இதுவும் ஒன்று. இதோட எம்டி அண்ட் சிஇஓ வந்து 4 மாதம் வேக்கண்டாகவே இருக்குங்க. நான்-எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சன் ஆல்சோ ஆப்சென்ட். ஸோ கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ. இது இப்படியே விடுறது வந்து சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சீக்கிரம் பார்த்து ஃபில் பண்ணாதாங்க எல்லாருக்குமே ஒரு நல்லதாக இருக்கும் இல்லையா. நம்ம இல்லைன்னா இதனால பேங்க் கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேங்க், நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க பேங்க். ஒரு சேர் பர்சன் இல்லை, ஒரு எம்டிஎன் சிஓ இல்லைன்னா அதெல்லாம் நம்ம எப்படிங்க பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அதை வந்து கவர்மெண்ட் பார்த்து கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஆர்பிஐ வந்து ஒரு என்ன பண்ணுறாங்க, ஏடிஎம்ல வந்து நிறைய ஃப்ளா இருக்குது. ஃப்ளா இந்த சென்ஸ் 500 நோட்டு தான் வருது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் ஃபுல்லாக இனிமேல் ஸ்மால் நோட்டும் வரணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாலாம் வரணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ 10 ரூபா நோட்டு வந்து 16% சர்க்குலேஷன் இருக்குது, 100 ரூபா வந்து 14%, 20 ரூபா வந்து 8% சர்க்குலேஷன் இருக்குது. ஸோ ஏடிஎம்மில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மிஷினோட ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஏடிஎம் வந்து ஸ்மால் நோட்டு அதில் கொடுக்க முடியல, அதில் காயின்ஸ் கூட கொடுக்க முடியல. ஸோ கேஷ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் எஸ்பிஐ என்ன பண்ணுறாங்க, இனிமேல் வந்து ஏடிஎம் வந்து நியூ டிசைன் கொண்டு வரணுங்கிறாங்க. அதே மாதிரி ஸ்மால் கேஷ் இருக்குல்ல, ஸோ அதை கொண்டு வர மாதிரி எல்லாமே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் 2 கம்பெனி இருக்குங்க, சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம், அப்புறம் இன்னொன்று அது ரிலேட்டடாக ஒரு கம்பெனி உண்டு, இருங்க பார்த்துருவோம். சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம், இது ஒன்று. இந்த கம்பெனியும் இது கூட சேர்ந்து இன்னொரு கம்பெனி உண்டுங்க. ரீசெண்டாக அந்த கம்பெனி நான் தெரில. இந்த 2 கம்பெனி பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணோம்ல அவங்களோட மொத்த இதையுமே ஏடிஎம் மிஷினே. ஸோ மேபி அவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வார் நடந்ததுனால கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து 50 to 30% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. சிமெண்ட் வேலை, ஸ்டீலு, எலக்ட்ரிக் ஃபிட்டிங், ஃபினான்ஸ் மெட்டீரியல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும், அது எந்த அளவுக்கு இதாக இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து வீடு வாங்குறவங்க கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ஒய்ஃபை வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால மக்கள் வந்து அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களோ அப்படின்ட்டு ட்ராய் வந்து ஒரு ரெகுலேஷன் வந்து ட்ராய் வந்து ஒரு ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்தோங்கன்னா கன்சியூமர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து ரொம்ப சீப்பாக டேட்டா கொடுக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட் வந்து நியர்லி 0 காஸ்ட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதனால பப்ளிக் ஒய்ஃபைக்கு வந்து ஒரு 10 ரூபா 5 ரூபா பே பண்ண கூட மக்கள் வந்து ரொம்ப தயங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பப்ளிக் ஹாட்ஸ்பாட் வந்து பெருசாக அவங்களால எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியல. அண்ட் கவரேஜும் பெருசாக கொடுக்க மாட்டேன் டயர் 2 டயர் 3 சிட்டியில். இதனால் நிறைய மக்களுக்கு ஒரு தேவை இருக்கிற மக்களுக்கு நம்ம ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஆனால் இப்போ என்னாச்சு, கம்பெனியில் ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஜியோவாக இருக்கட்டும், விஆர் இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா எதுவுமே ஃப்ரீ கிடையாது பாரு, உங்களுக்கு கால் கூட ஃப்ரீ கிடையாது எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால பப்ளிக் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறதுக்கு மக்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி அதுக்கெல்லாம் பெரிய கன்சர்ன் ரைஸ் பண்ணக்கூடாது அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலை போட்டிருந்தாங்க. எனக்கும் இது வந்து கரெக்டாக தான் படுது. நம்ம வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் போகிறோம் அப்படின்னா மொபைல் டேட்டா எல்லாத்தையும் இருக்குன்னா ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போகிறோம். இன்கேஸ் அந்த மாதிரி அஃபோர்டபிலிட்டி இல்லாதவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் தாங்க. ஸோ மேபி நம்ம அதை கொஞ்சம் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கேகேஆர் ஒரு யூஎஸ் ப்ரைவேட் ஈக்விட்டிங்க. அதான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாம்பே மெமோரியல் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 5100 கோடிக்கு வந்து இன்வெஸ்ட் செய்கிறாங்க. 2 வருஷத்துல பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. நம்ம ரீசெண்டாக இப்படி தான் பார்த்தோம். மேக்ஸ் ஹெல்த்தோட ரிசல்ட்டு அதோட எம்டி பேசினார் பார்த்தோம். அவங்க கிட்டத்தட்ட அவங்களோட பெட் சைஸை கிட்டத்தட்ட 6000 கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கரண்ட்லி 3000 சம்திங் இருக்குது. அப்படியே கிட்டத்தட்ட நியர்லி 100% டபுள் ஆக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க. அதனால அதாவது என்ன ப்ரைவேட் செக்டரில் வந்து ஹாஸ்பிட்டல் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ எனக்கு தோணுதுங்க. ஸோ ஜூலை 24 வந்து 210 கோடி இந்த கேகேஆர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து செப்டம்பர் 25 1265 கோடி, இப்போ லேட்டஸ்ட்டாக 1750 கோடி கொடுத்து டோட்டலாக 5912 கோடி. இன்னும் வித்தின் 2 இயர்ஸில் வந்து கேகேஆர் வந்து கரண்ட் ஸ்டேக்கை எடுத்திருக்காங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேரளாவில் கோழிக்கோள் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து மொத்தமாக அக்சைஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டார் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஹைதராபாத்தில், அதையும் எடுத்துட்டாங்க. ஸோ கரண்டாக பார்த்தீங்கன்னா 9 ஹாஸ்பிட்டல் அவங்க செயினில் இருக்குது. கேரளாவில் 6 இருக்குது, தமிழ்நாட்டில் 1, தெலுங்கானா 2 இருக்குங்க. ஸோ டோட்டல் பெட் கெப்பாசிட்டி 3000 பெட்டு. அந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2500 கோடிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கேகேஆர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ஹெல்த் அண்ட் ரேடியன் லைஃப் கேர் இந்த ரெண்டுலேயுமே வந்து ஸ்டேக் எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நார்த் இந்தியா. இப்போ சவுத் இந்தியா சைடு வரணும் அப்படின்ட்டு இந்தியா, தமிழ்நாடு, ஹைதராபாத், அப்புறம் கேரளாவில் வந்து ஸ்டேக் எடுத்திருக்காங்க. ஸோ இது எனக்கு தினமும் இது கொஞ்சம் தெரில, இந்த மாதிரி நிறைய ஸ்டேக் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்டெல் பற்றி நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அண்டு இப்போ ஏர்டெல் மணி என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோடது. ஸோ ஏர்டெல் ஆஃப்ரிக்கா இருக்குல்ல, அவங்களோட மணி பிஸ்னஸ் ஏர்டெல் மணின்னு இருக்குது. அதை வந்து லண்டனில் வந்து ஐபிஓ கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறாங்க. வேல்யூவேஷன் வந்து 10 பில்லியன், கிட்டத்தட்ட 1.5 to 2 பில்லியன் வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது பேரண்ட் கம்பெனி நம்ம கம்பெனி தான், ஏர்டெல் தான். அப்போ 14 கண்ட்ரியில் இருக்குது, ஆஃப்ரிக்காவில் 14 கண்ட்ரியில் இருக்குது. 52 மில்லியன்ஸ் இருக்காங்க. ஸோ 9 மந்த்ஸ் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 986 மில்லியனுங்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து ஏர்டெல் மணி, நான் ஏர்டெல் சொல்ல, ஏர்டெல் மணியோடதே சொல்கிறேன். ஸோ லண்டனில் லிஸ்ட் பண்ண போனாங்க. இதுக்கு முன்னாடி யூஏ எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ சிட்டி குரூப்போடு சேர்ந்து பண்ண போகிறாங்க. மிடில் ஆஃப் 2026 மேபி இன்னும் நெக்ஸ்ட் 3 to 4 மந்த்ஸில் வரலாம் அப்படிங்கிறாங்க. இதனால கிட்டத்தட்ட 10 மில்லியன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஏர்டெலுக்கு. அண்ட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஜி, அதுக்கப்புறம் மாஸ்டர் கார்டு, இவங்கலாம் ரெடியாக இருக்காங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பார்ப்போம். ஏர்டெல் மணி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்குங்க. எனக்கு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் க்ரோ ஆகிட்டு இருக்குது. நல்லபடியாக வந்து ஓகே தான். ஆக்சுவலாக நான் இதில் ஷேர் போடுறது எனக்கு ஹாப்பி தான். அண்டு நான் ஸ்டில் பை பண்ணலாம் தான் இருக்கேன். ஆனால் ரேட்டு தான் குறைய மாட்டேங்குங்க. குறைஞ்சா வந்து வாங்க. இதில் வந்து டேட் சேட்டில் போட்டுப்போம். இது பெருசாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட 1600 போச்சு, சாரி 760 போயிட்டு இப்போ 1886 வந்து தாங்க நிற்குது. இது வந்து எனக்கு தெரியல, இது வந்து என்ன மாதிரி இது வந்து போகும். கரெக்டாக ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு சப்போர்ட்டில் தான் நிற்குதுங்க. சாரி, ஒரு ரெசிஸ்டன்ஸில் நிற்குது. இது பிரேக் பண்ணிச்சுன்னா மேபி ஃபர்தராக மேலே போகும். இந்த நியூஸும் அதுக்கான குட் நியூஸ் தாங்க. இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ மேபி அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 1 or 2 குவான்டிட்டிஸ், நான் பெரிய ஷேர் ஹோல்டர்லாம் இல்லை, கொஞ்சமாக எனக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம், இது இன்னும் கிடைச்சா கூட வாங்கலாம் தான் இருக்கேன். ஓகே, இது வந்து ஃபினான்ஸ் அட்வைஸ் கிடையாதுங்க. இது வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுது அதை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதாங்க முக்கியமான நியூஸ். நிறைய நியூஸ் இருக்குங்க, நான் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு எது எது முக்கியமானதோ அண்ட் அதை தான் நான் சொல்லியிருக்கேன். அது போக இன்னும் ஒரு 2 more வீடியோஸ் போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஸ், அதுக்கப்புறம் வந்து ரேர் எர்த் மினரல், இதை பற்றி ஒரு வீடியோ வரும். இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே வருங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.